நம்ம ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டைட்டன் ஆக்டனோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். அந்த வாட்சில் கொடுத்துருக்க ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஒரு லோ குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஸ்ட்ராப் இருக்கான்னு பார்த்தோம். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு தான் நியூ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வாட்லெட் இன்ஃபர்மேஷன் அன்பாக்சிங்க்கு. ஸோ ஸ்ட்ராப் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது 24 mm ஸ்ட்ராப்னால் இந்த ஸ்ப்ரிங் பாரும் கொடுத்துருக்காங்க. தென் இது அந்த ஸ்ப்ரிங் பார் ரிமூவ் பண்ணுற டூல். தென் இது பிளாக் கலர் லெதர் ஸ்ட்ராப். ஜஸ்ட் ஒரு நார்மல் பவுச் தான், வேறு எந்த கான்டென்ட்ஸும் இல்லை. ஸ்ப்ரிங் பார்ஸ் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. வாட்சில் இருக்க ஸ்ப்ரிங் பார்ஸே இதில் ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை வந்து ஸ்பேருக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பார் ரிமூவர் டூல், இதுவும் ஸ்ப்ரிங் பார் ரிமூவ் பண்ணுற டூலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் ஸ்ப்ரிங் பார் ரிமூவர் டூல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் யூ ஷேப்பில் இருக்கும். இது கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுற டூல் மாதிரி இருக்குது, அந்த மைனஸ் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுற மாதிரி. உங்கள்கிட்ட அது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த ஸ்ப்ரிங் பார் ரிமூவர் டூலும் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஏதாச்சும் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். வாட்சோட ஸ்ட்ராப் 24 mm. நல்லா நீட்டாக தான் இருக்குது ஸ்ட்ராப் குவாலிட்டி. ஓகே, வாட்சோட ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். இதான் நான் சொன்ன ஸ்ப்ரிங் பார் ரிமூவர் டூல். இதில் கொஞ்சம் கேப் யூ மாதிரி இருக்கிறதுனால ஸ்ப்ரிங் பார் கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இதான். ஸோ இந்த மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். இந்த இடத்துல 2 கேப் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதோடு சேர்ந்து இதை ஃபிட் பண்ணும்போது இப்படி வச்சு நம்ம இதை அன்லாக் பண்ணி கேஸ்லேருந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பார் டூலுமே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வார்ன் அவுட் ஆனது தெரியும். யூசேஜஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது வார்ன் அவுட் ஆகும். ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ராப்புக்கு இடையில் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம புல் ஆஃப் பண்ணும்போது ஈஸியாக பாப் அவுட் ஆகிரும். ஜஸ்ட் ஈஸி. சேம் மெத்தட் தான் அந்த ஸ்ட்ராப்புக்குமே. இந்த சைடுக்கு இவங்க கொடுத்துருக்க டூலை வச்சு பாப் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. கேஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, வாட்சோட கேஸ். ஸோ ஹோல் ஸ்ட்ராப்லேருந்தும் ஸ்ப்ரிங் பார் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பாரை இந்த நியூ ஸ்ட்ராப்பில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். வாட்சோட அந்த ஒன் சைடில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பின் ஈஸியாக என்ட்ரு ஆகிரும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இன்னொரு சைடுக்கும். ஸ்ட்ராப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்போது ஈஸியாக ஹேண்ட்ஸோட நெயிலை வச்சு இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் லாக் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் இருக்க பின் வந்து டைட்டானோடது. ரைட் சைடில் வந்து இப்போது ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கின ஸ்ட்ராப்பில் வந்துருந்த பின். ஸோ லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க பின் வந்து கொஞ்சம் ஸ்டடியாகவே இருக்குது. ரைட் சைட் பின்னை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவே இருக்குது டைட்டானோட ஸ்டாக் பின். இது இந்த இடத்துல கொஞ்சம் தின்னாகவே இருக்கிறத பார்க்கலாம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. தட்ஸ் இட். வாட்சில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நான் அமேசானில் 377 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இதுதான் இந்த 24 mmல செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இதை தவிர்த்து போகும்போது ஸ்ட்ராப் கொஞ்சம் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு.
ஏன்னா வாட்ச்லேயே 4.9K அந்த ரேஞ்ச் வரப்போ இந்த ஸ்ட்ராப்பில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைட், ஹார்டாகவே இருக்குது, இதை சாஃப்டாக கொடுக்கல. இந்த இடத்துல ஜென்யூன் லெதர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக தான் இருக்குது. சாஃப்ட் எங்கேயுமே இல்லை, குஷனிங் அந்த மாதிரி எதுவுமே இவங்க கொடுக்கல. மற்றபடி இந்த மெட்டல் பக்கிள்ஸ் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்ட்ராப்பை கம்பேர் பண்ணும்போது இது ஓவராலாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸ்டிஃபர் சைடாக இருந்தாலுமே சாலிட் அண்ட் ஸ்டெடியாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது ஓகேன்னு சொல்லலாம். இதிலே மெட்டல் வேரியண்ட் ஸ்ட்ராப் 24mm அவைலபிள் இருக்குது. பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேட், ஆல்மோஸ்ட் ஒரு 1300 அந்த ரேஞ்சுக்கு வருது. பட் இந்த ரேஞ்சுக்கு இது ஓகே. வாட்ச் ஸ்ட்ராப்போட ப்ரோஸ் வந்து இதோட ப்ரைஸிங், அப்புறம் அந்த மெட்டல் பக்கிள், அப்புறம் அந்த த்ரெட் ஸ்டிச்சர் டிசைன், அப்புறம் கொஞ்சம் ஸ்டெடியாகவே இருக்குது. இதெல்லாம் வாட்ச் ஸ்ட்ராப்போட ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். வாட்ச் ஸ்ட்ராப்போட கான்ஸ்னால் ரொம்ப ஸ்டிஃபர் சைடாக இருக்கிறதுனால இது நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நீங்கள் டைட்டன் ஆக்டன் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நேட்டோ ஸ்ட்ராப்ஸ் இல்லைனா மெட்டல் ஸ்ட்ராப்ஸ் அந்த மாதிரி வேரியன்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வாட்ச் லைட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video and bye watch freaks.